இன்றைக்கி பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்றைக்கி 52 மைசெல்ஃப் ரீசர்ச் ஆர்டிகல். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 14 and 15. அது தொடர்ச்சியாக சங்கீத பகுதியில் ஒரே ஒரு சங்கீதத்தை மட்டும் இன்றைக்கி வாசிக்கலாம். 90வது சங்கீதத்தை வாசிக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன நோட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணி படிங்க. புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 14 கானான் தேசத்தை உளவு பார்த்து வந்த ஜனங்கள் சொன்ன செய்தியை கேட்டு ஜனங்கள் முறையிடுகிறதையும் அவர்களை அழிப்பேன் என்று தேவன் அவர்களுக்கு முன்னறிவிக்கிறதையும் மோசே அவர்களுக்காக முறையிடுகிறதையும் தேவன் அவருக்காக பதிலளிக்கிறதையும் மக்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் உறுதி கூறுகிற காரியத்தையும் நீங்கள் இந்த அதிகாரங்களில் வாசிக்கலாம். புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 15 பல்வகை சட்டங்களை குறித்தும் ஓய்வு நாளை மீறுகிற மனிதன் கல்லடியப்படுவான் என்கிற காரியத்தையும் ஆடை தொங்கலை பற்றிய விதிமுறைகளை குறித்து இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 அதிகாரங்களை பொறுமையாக வாசிங்க. அது தொடர்ச்சியாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 90வது சங்கீதத்தை வாசி. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜபம் அப்படின்னு இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இதையும் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுனால இதையும் சேர்த்து வாசிக்கலாம். இப்படி சில சங்கீதங்களையும் நம்ம சேர்த்து வாசிப்போம். அப்படியே என் கூட ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வேதாகமத்தை பற்றியும் வேதாகமத்தில் இருக்கிற சில காரியங்களை குறித்தும் நம்ம தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளலாம். இந்த பிளான் பண்ணி நம்ம படிச்சுட்ருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.